ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன படம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ரிலீஸான ஒரு ஆக்ஷன் லவ் மூவி தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். படத்தோட பேர் அங்கே மேலே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லிட்டு போ, உண்மையை கேட்டு இந்த பணத்தை கொடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து கிளம்பியிருப்பாங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு. ஸோ 2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இடையில வந்து நிறைய பேர் வந்து இந்த பணத்தை போங்கிறதுக்கு வந்து அப்புறம் வந்து பணத்தை எல்லாத்தையும் வந்து கீழே இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து ஹீரோயினி வந்து எல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டு முண்டி ஆம்புலன்ஸ்குள்ளே வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முன்னாடி வந்து அந்த சட்டரை வந்து எல்லாம் இது மூடிட்டுருக்காங்க, எல்லாம் வெளியே தப்பிச்சு போகக்கூடாது. அதையும் வந்து தாண்டி வந்து 2 பேர் வந்து தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. போயிடுச்சு, அதை அவனை கொண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன், அந்த சீன்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அது இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலையா, தப்பு பண்ணலையா அப்படின்னு வந்து மல்லிகிட்ட வந்து போலீஸ் கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு வந்து எதோ பேசிகிட்டு இருக்காரு. இது நான் வந்து சாக விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயை காட்டுறாங்க. அந்த பாய்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து எதாவது விசாரிச்சுட்டு நான் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அந்த போலீஸ்கார். அதுக்கப்புறம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையா ஓடுறாங்க, நிறையா பக்கம் வந்து சுட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப சுட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷோல்டரில் ஒரு சாமி அந்த இது வந்து போலீஸ் வந்து சுட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து அவர் வந்து பற்ற வச்சுட்ருக்காரு டம்மை. ஸோ பற்ற வச்சு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தையே இது பண்ண மாட்டீங்களா சாமி அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கு ஹீரோ வந்து அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் வந்து விட்டு போய் ஹீரோ இறந்துட்டார் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸில் எல்லாமே இந்த மாதிரி வந்து இறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயின் வீட்டில் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து முதலே சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு போயிருப்பார். இந்த மாதிரி வந்து வந்தால் அப்படி பண்ணியா அந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஒரு சீனில் ஸோ அதை அப்போ காட்டுறாங்க. ஸோ வந்து அந்த செயின் எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த கைக்கு போகிற மோதிரம் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மோதிரம் தான் உள்ளே இருந்திருக்க மாட்டிருக்கு. அதை பார்த்து வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே அவ்வளோ காதலிச்சவங்க வந்து சேரலேன்னு அந்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக இதெல்லாம் காமிச்சிட்டு ஸோ முடிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.